ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம முக்ஜீன் கேலரியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஈரமே இல்லாத துணியில் நல்லா ஈரமே இல்லாமல் வெண்டைக்காயை தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எண்ணெய், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் பொரியலோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நீங்கள் மசாலா இப்போ போட்டுறாதீங்க, வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு மசால் பொடி எதுவுமே இப்போ போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ எதையுமே சேர்க்க வேண்டாம். எல்லா பக்கமும் இப்படி கிளறி மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். மூடி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா வள குளக்குலன்னு ஆயிரும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் எடுத்து கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வெந்துடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்களாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வெண்டைக்காய் பொரியல் தெரியாதவங்களுக்காண்டி தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் நினைக்கலாம் என்ன இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா, இதெல்லாம் ஒரு வீடியோவாக நினச்சிடாதீங்க. இது வந்து தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் நம்ம மசால் போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் அரைது வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இது வந்து ரொம்ப உரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் கம்மியாக போடுறேன். பாப்பா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுங்காட்டி. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெயை பார்த்து போட்டுறாதீங்க, நான் கொஞ்சம் தான் போடுவேன். உங்களுக்கு உங்கள் காரம் தெரியும் இல்லையா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு. ஏன் அரை இது வெந்தோடனே போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வளவளப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். நம்ம ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கிண்டிட்டோம்னா வளனே இருக்கும். அது ஒரு மாதிரியாக இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் வளவளப்பும் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் சீரகத்தூள் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஆட் பண்ணிங்களா, அதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் தம்பி பாப்பாவுக்கு சுத்தமாக சீரகமே பிடிக்காது, அதனால் நான் சீரகத்தூள் போட மாட்டேன். நீங்கள் சீரகத்தூள் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அது சூப்பராக இருக்கும் போட்டால். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொத்தன்னு ஆகிடும். இப்போ பார்க்க வளவலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டுடலாம். தெரியுமாங்க, மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிம்மிலேயே வச்சு குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, அது வந்து அடி பிடிச்சிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி ரெண்டு மூணு டைம் நான் மூடி எடுத்து கிண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இங்கே பார்த்தீங்களா நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. நான் கொஞ்சம் நேரம் இருந்தால் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. எண்ணெயே ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றுனீங்கன்னா வளவலன்னு ஆயிரும். கொஞ்சம் நேரம் இருந்தால் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நீங்களே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மசாலாவும் தேவையில்லை. மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்லை. இங்கே பாருங்கள், அந்த வளவளப்பும் போயிடுச்சு பார்த்தீங்களா. வளவளப்பு போகிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவும் சேர்க்க தேவையில்லை. தயிர் அப்படின்னு சேர்ப்பாங்க பொதுவாக எல்லோரும், நான் வந்து சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே வளவளலாம் போயிடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் இருந்தால் வெந்துடும், அந்த வளவளப்பு தன்மையும் போயிடும். ஏன்னா வளவளப்பில் தான் வந்து சத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் வளவளப்பு போகிறதுக்காண்டி நிறைய பேர் வீடியோலாம் போடுறாங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வளவளப்பில் தான் இருக்குது வளவளப்பில் தான் இருக்குது சத்து. அதனால் நீங்கள் வளவளப்பு போகிறதுக்காண்டி எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் சேர்க்காதீங்க. இது மாதிரி சும்மா சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வளவளப்பே இல்லை பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கலரே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே இருக்கும். பாய்.